ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பாட்டில் ஷேப் டிசைனும் டிஸ்டார்டட் டெக்ஸ்ட் எஃபெக்ட்டும் ஷேர் பண்ண போகிறேன். இல்லுஸ்ட்ரேட்டரில் இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆர்ட் போர்டை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, நான் வந்து இந்த எம்டி பிளேஸில் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த பாட்டில் ஷேப்பை வந்து ட்ராக் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணியிருக்கிற இமேஜிலேருந்து ட்ராக் பண்ணுறேன். ஓகேங்களா, ட்ராக் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் பெருசாகிக்கிறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். தென் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இதை செப்பரேட்டாக பிரிக்கணும். அப்போ தான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து நான் இந்த பாட்டிலில் வந்து ரேப் பண்ண முடியும். அதனால் வந்து 3 லைன் போட்டுட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா செப்பரேட் பண்ணணும். அதுக்காக 3 லைன்ஸ் போடுறேன். ஸ்ட்ரோக் மட்டும்தான் கொடுக்குறேன், ஃபில்லு கொடுக்கல. ஸ்ட்ரோக்கோட வேல்யூ வந்து 2 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். தென் ஆல்ட்டை ப்ரெஸ் அகைன் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது லைன் வந்து ட்ராக் பண்ணுறேன். அகைன் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தேர்ட் லைன் வந்து ட்ராக் பண்ணுறேன். ஓகேங்களா, தென் எல்லாத்தையுமே ஹோல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹோல் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பாட்டமில் பாத் ஃபைண்டர்னு ஒன்று வரும். அதில் வந்து பாத் ஃபைண்டரில் டிவைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே டிவைட் ஆகும். ஆனால் வந்து இந்த இமேஜ் வந்து டிவைட் ஆகலை. ஏன் டிவைட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பிக்சல் இமேஜ். ஓகேங்களா, இந்த பிக்சல் இமேஜ் வந்து இல்லுஸ்ட்ரேட்டரில் டிவைட் ஆகாது, ஏற்றுக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து வெக்டார் பேஸ்டு சாஃப்ட்வேர். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இமேஜை ட்ரேஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இமேஜ் ட்ரேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இமேஜ் ட்ரேஸ்ன்றது வந்து அது வந்து என்ன, அது வந்து பிக்சலேட்டாக இருக்கிறத வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கேன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. தென் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து வெக்டார் பேஸ்டு இமேஜாக மாறிடும். பிக்சல் இமேஜ் வந்து வெக்டார் பேஸ்டு இமேஜாக மாறிடும். இப்போ பாருங்கள், எனக்கு ஒயிட் பேக்ரவுண்டில் ஒரு பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து பிக்சலேட் இமேஜ் வந்து இப்போ வெக்டார் இமேஜாக மாறிடுச்சு. இப்போ இதை அன்குரூப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒயிட் கலர் இமேஜை வந்து ஒயிட் கலர் ரெக்டாங்குலர் மாதிரி இருக்கிற இது வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு வந்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் அந்த பாட்டில் ஷேப். இது வந்து வெக்டார் இமேஜ். தென் என்ன பண்ணுறேன்னா லைன் மூலமாக செப்பரேட் பண்ணுறேன். ஒவ்வொரு லைனையும் நான் வந்து ட்ரா பண்ணுறேன். அதுக்கு வந்து ஸ்ட்ரோக் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ரோக் வந்து 2 பாயிண்ட் கொடுக்குறேன், ஃபில்லு கொடுக்கல. தென் கிளிக் பண்ணிவிட்டு ஹால்ட்டு பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணி ரெண்டாவது செப்பரேட் லைன் வரைகிறேன். தென் ஹால்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு தேர்டு லைன் செப்பரேட் லைன் வரைகிறேன். தென் மொத்தமாக செலக்ட் பண்ணுறேன். மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு பாத் ஃபைண்டரில் டிவைட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று தனித்தனியாக டிவைட் ஆகிடும். இப்போ வந்து அது வந்து வெக்டார் இமேஜ், அதனால் டிவைட் ஆகுது. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது வந்து பிக்சலேட் இமேஜ், அதனால் டிவைட் ஆகலை. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நான் தனித்தனியாக வைக்கிறேன், ஒன்று டிவைட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது புரியுதுங்களா? இப்போ Ctrl+Z கொடுத்துட்டு ஒரே ஷேப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒவ்வொன்றும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நான் கலர்ஸ் கொடுக்குறேன். இது ரெண்டுத்துக்கும் பிங்க் கலர் கொடுத்துட்டு இதுக்கு ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துட்டு அது பிளாக்கே வச்சுக்கிறேன். தென் வந்து பாட்டில் வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 4 பீஸாக பிரிச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போது எனக்கு அந்த ஸ்கை ப்ளூலேயும் பிளாக்லேயும் வந்து 2 டெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ரேப் பண்ண போகிறேன். ஓகேங்களா, டோன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து டைப் பண்ணுறேன், ஒரு வேர்ட் டைப் பண்ணுறேன். தென் வந்து ட்ரிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வந்து நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து அதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒரு கலர் கொடுத்துக்கிறேன், க்ரீன் கொடுத்துக்கிறேன். தென் வந்து நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் என்வலப் டிசார்ட்னு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து மேக் வித் டாப் ஆப்ஜெக்ட்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்லைஸை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக்கில் அரேஞ்சில் ஃப்ரண்ட்டு கொடுக்கணும். ஓகேங்களா, அகெயின் பிளாக் கலர் ஸ்லைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா அரேஞ்சில் பிரிங் ஃப்ரண்ட்டுன்னு கொடுக்கணும். ஓகேங்களா, பிரிங் ஃப்ரண்ட்டுன்னு கொடுக்கணும். தென் அந்த ஸ்கை ப்ளூ கலரை கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி டோன்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ட்ரிங்க் டிஸ்டர்ப் ஆகுது, ட்ரிங்க்கு கீழே இறக்கிட்டு ஸ்கை ப்ளூ ஷேப்பையும் டோன்ட்டையும் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் என்வலப் டிசார்ட்டில் மேக் வித் டாப் ஆப்ஜெக்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டோன்ட்டுன்ற வார்த்தை வந்து டிசார்ட் ஆகிட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த பாட்டில் ஷேப்புக்குள்ளார வந்துடும்.
அகைன் அதே போல் ட்ரிங்கையும் நான் பண்ணுறேன். ஆப்ஜெக்டில் போய்ட்டு என்வலப் டிசார்ட் கொடுத்துட்டு மேக் வித் டாப் ஆப்ஜெக்ட் கொடுக்கும்போது ட்ரிங்க் வந்து அந்த பாட்டில் ஷேப்புக்குள்ளார வந்துடும். என்வலப் டெசார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டு வந்து பிளெண்டு ரேப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகிற ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? இதுபோல் நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஏதாவது டாப்பிக்கில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.